Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சண்டே ஸ்பெஷலா ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து லஞ்ச் முடிச்சிட்டு வந்து டிராகன் மார்ட் துபாயில இருக்கக்கூடிய டிராகன் மார்ட் போனோம். அந்த வீடியோவும் நம்ம இதல பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வவ்வா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் உள்ள வவ்வா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உள்ள மீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை மாதிரியே வந்து அவங்க கட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே ஷாப்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து உள்ளே எதுவும் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வெளியிலலாம் கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதில் வந்து கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 10 பல்லு பூண்டு அந்தளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவு வந்து புளி எடுத்து நான் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா நமக்கு இது ஊறிட்டு இதை வந்து இப்போ வந்து கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெங்காயமும் நல்லா ஒரு பொன்னிறமாக வந்து நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது மீன் குழம்புக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து தாளிப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த மசாலா சேர்த்து வச்சுருக்க புளிக்கரைசலில் வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளி இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நமக்கு வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற மீனை இதில் நான் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கு மேலே வந்து கொதிக்க விட தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து சண்டே ஸ்பெஷலாக ஒரு வவ்வா மீன் குழம்பு தான் எங்கள் வீட்டில். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ ஷாப்பிங் கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ வந்து டிராகன் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிராகன் மார்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிராகன் மார்ட் வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்குற மாதிரி இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த செக்ஷன் தான் வந்து நம்ம தேடி வந்தது ஐஏ சைடு. ஐஏ செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸு, இந்த குழந்தைங்களுக்கான விளையாட்டு திங்ஸ், அந்த இதெல்லாம் வந்து பெரிய பெரிய திங்ஸ்லேருந்து சின்ன சின்ன டாய்ஸ் வரைக்கும் வந்து நம்ம எல்லாமே வாங்கலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு உடன் ஹார்ஸ் பார்க்குறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம்.
மாதிரி பெரிய பெரிய ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா வில்லாவில் இருக்கிறவங்களாம் அந்த பேக் சைடு வந்து பிளேஸ் இருக்கும் அவங்களுக்கு, அந்த ஏரியாலாம் போடுறதுக்கு வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைல்ஸ் ஸ்டோனாலே வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு உட்டனில் வந்து இருக்க ராக்கிங் ஹார்ஸ் ஒன்று வந்து இங்கே நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நாங்கள் இதே இதில் தான் வாங்கினோம். ஸோ அதை தேடி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கிறோம். இந்த ட்ராகன் மார்ட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ராகன் மாதிரியே தான் வந்து ஒரு லாங்காக வால் மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரியும், ஒரு வாலோட சென்டரில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரியும் 2 சைடும் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் அந்த ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு வந்து சீப்பஸ்ட்டாக ஹோல்சேல்ஸ் ரேட்டுக்கு வந்து நம்ம இங்கே வாங்கலாம் வந்தோன்னா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸும் இந்த ஐஏ செக்ஷன் ஃபுல்லாக சுற்றி ஒரு 2 டைம்ஸு சுற்றிருப்போம். ஏதாவது ஒரு ஷாப்லேயாவது மிஸ் பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கே தேடியும் வந்து அந்த உட்டன் ஹார்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து நம்ம புக் பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிளிப்புக்காகவே இந்த ஷாப் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாமே சின்ன சின்ன டால்ஸ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரி வந்து உள்ளது எல்லாமே வந்து இந்த பிளேஸில் வச்சுருக்குறாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வர வழியில் நிறைய பிளேஸில் வந்து வச்சுருந்தாங்க. சரி இது என்னது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டும் இருந்தாங்க. சரி இது என்னடா அது அப்படின்னு போயிட்டு நாங்கள் பார்த்தோம், கிட்ட போய் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் வந்து டச் பண்ணி பார்த்தா அது ஃபயரே கிடையாது, வெறும் லைட்டிங் இந்த செட்டப்பில் தான் வச்சுருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த விண்டர் சீசனில் வந்து ஹீட்டர் வாங்குவாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து நல்லா வந்து இந்த வில்லாவில் இருக்கிறவங்க அந்த பெரிய அரபிக் அவங்க ஹவுஸில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வைக்கிறதுக்காக இது நல்லா சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக இதை பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ வந்து அது ரியலாக என்னமோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இதில் பாருங்கள், அதாவது கை வச்சு டச் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியுது இது வந்து செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் இந்த ஆஷ் மேலே படிஞ்சிருக்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கலரிங் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ரியலாக ஒரு ஏதோ ஒரு கட்டையை போட்டு எரிக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து ட்ராகன் மார்ட் வந்து ஃபுல்லாலாம் சுற்றவே இல்லை. ஒரு செக்ஷனில் 2 வாட்டி சுற்றினதுலேயே டயர்ட் ஆகிட்டோம். அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.